வணக்கம் மக்களே. நான் உங்க வினோத். இப்போதைக்கு இந்த பாஸ் பிரச்சனைனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. இப்போதைக்கு ரூம் புக் பண்ணலாமா? வேணாமா? இல்ல பாஸ் கிடைச்சதுக்கப்புறம் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற டவுட்ல வந்து இருப்பீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்கோங்க. அதாவது பாஸ் வந்து நம்ம 7ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜூன் 30 வரைக்கும் கொடைக்கானலாக இருக்கட்டும், நீலகிரி டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் போகக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கு பாஸ் கட்டாயம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ பாஸ் எடுத்ததுக்கப்புறம் ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாஸ் கிடைக்கும். ஆனால் அந்த டேட்டில் வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இது நார்மல் டேட் கிடையாது, பீக் டேஸ். பயங்கரமான பீக்காக இருக்குது. கூட்டம் வந்து எப்பவுமே வந்து வரக்கூடிய டேட்டாக இருக்குது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு. ஸோ புக்கிங்கும் வந்து ஹெவியாக வந்து போயிட்டுருக்கும். எல்லா சைடும் ரூம்ஸ் வந்து புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்வான்ஸ் பே பண்ணி. ரூமை வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ் வந்து அந்த டேட்டில் கிடைக்கல, வேறு டேட்டில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் புக் பண்ண இடத்துல டேட்டை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்கள் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல அந்த டேட்டில் புக் பண்ணிவிட்டு அதை நம்ம மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் புக் பண்ணக்கூடிய இடத்துல கிளியராக கேட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பாஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரூம்ஸ் வந்து எங்கெங்கே அவைலபிள் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் அவைலபிள் இருந்ததுன்னா அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். பாஸில் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படியும் பாஸில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ரூம்ஸுடைய அட்ரஸாக இருக்கட்டும், ஏரியா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் போய் தங்க போகிறீங்கன்னு முதற்கொண்டு பாஸில் வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். ரூமை வந்து புக் பண்ணினா தான் அந்த டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ரூமை புக் பண்ணிடுங்க. சப்போஸ் பாஸ் கிடைக்கல நம்ம ரூம் புக் பண்ண டேட்லன்னு போது நீங்கள் டேட்டை மாற்றிக்கலாம். ஹோட்டல்ஸில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதையும் நீங்கள் புக் பண்ணும்போதே கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க. பை, டாடா.